வணக்கம். புனர்வாழ்வு அளிக்கப்பட்ட தமிழ் விடுதலை புலி கட்சியின் செயலாளர் கந்தசாமி இன்பராசா ஆகிய நான் இன்று யாழ் மாவட்டத்திலே ஒரு ஊடக சந்திப்பிலே வந்திருக்கிறோம். நாங்கள் வந்த நோக்கம் என்னவென்றால், கடந்த 11/2024 அன்று 11ஆம் மாதம் 21ஆம் தேதி 2024ஆம் ஆண்டு திருவண்ணாமலையிலே நகராட்சி மன்றத்திலே நாங்கள் புதிய நிர்வாக குழு ஒன்று தெரிவு செய்திருந்த நாங்கள் அதில் இன்றைக்கு எல்லாரும் வேண்டுகோளும் இருந்து புலம்பெயர்ந்த மக்கள், தாயத்தில் உள்ள மக்கள், போராளிகள் வேண்டுகோள் இருந்து இன்றைக்கு புதிய மாற்றம் ஒன்று வந்தால் நிச்சயம் நல்ல இந்த விடுதலை புலிகள் கட்சியில் என்ற இதுக்கு இணங்க நாங்கள் புதிய தலைவராக எங்களோட புனர்வாழ்வு அளிக்கப்பட்ட தமிழ் விடுதலை புலி கட்சியின் புதிய தலைவராக ரோய் அருமைராஜன் ரமேஷ்கான் என்பவரை யாழ் மாவட்டத்தைச் சேர்ந்த இளைஞர் என்ற அடிப்படையிலே அவரை தெரிவு செய்திருக்கிறோம். இவருக்கு நிறைய செல்வாக்கும் நிறைய திறமைகளும் நிறைய இந்த கட்சியை கொண்டு நடத்துறதுக்கான அவர் இப்போ கிட்டத்தட்ட எங்களோட 2 வருஷம் மறைமுகமாக இருந்து செயலாற்றி கொண்டு வந்தவர் எங்களோட கட்சிக்கு. ஆனால் தற்போது அவரை நாங்கள் ஏகமனதாக இன்றைக்கு 40க்கு மேற்பட்ட நிர்வாக குழுவில் எங்களோட கட்சியில் இருந்த போராளிகள் ஆதரவாளர்கள் மத்தியில் அவரை நாங்கள் தெரிவு செய்திருக்கிறோம். எல்லார வேண்டுகோளுக்கு அமைவாக நிச்சயமாக அவர் இனி வருங்காலத்திலே எங்களோட கட்சியில தலைமையாக இருந்து புனர்வாழ்வு அளிக்கப்பட்ட விடுதலை புலி கட்சியில தலைமையாக இருந்து நல்ல சேவை செய்வார் என்ற நம்பிக்கையோடு நாங்கள் இருக்கிறோம். அதே போன்று வடகிழக்கு ஒருங்கிணைப்பாளராக யாழ் மாவட்டத்தைச் சேர்ந்த கிருஷ்ணதாஸ் கிஞ்சிலி என்பவரை நாங்கள் வடகிழக்கு ஒருங்கிணைப்பாளராக நாங்கள் இவரை தெரிவு செய்திருக்கிறோம். உண்மையிலே நீண்ட காலம் எங்களுடைய விடுதலை புலி போராட்டத்திலே காவல்துறை அதிகாரியாக இருந்து 91ஆம் ஆண்டு 1991ஆம் ஆண்டிலிருந்து இறுதி வரைக்கும் காவல்துறை அதிகாரியாக இருந்தவர் தான் இந்த யாழ் மாவட்டத்தை சேர்ந்த கிஞ்சிலி தாஸ் என்பவர். அப்போ அவரை வடகிழக்கு ஒருங்கிணைப்பாளராக நாங்கள் சேவை செய்திருக்கிறோம். அதே மாதிரி நாங்கள் ஊடக பேச்சாளர் மட்டம்பாறையை சேர்ந்த எங்களுடைய குகதீவன் என்பவரை நாங்கள் தெரிவு செய்திருக்கிறோம். அதே மாதிரி மன்னார் மாவட்டத்தில் கணக்காய்வாளராக மதன் என்பவரை நாங்கள் தெரிவு செய்திருக்கிறோம். இவ்வாறு எங்களுடைய பிரத்திய செயலாளர்கள், பொருளாளர்கள் என்று நாங்கள் 21க்கு மேற்பட்ட அங்கத்தவர்களை நிர்வாக குழுவில் நாங்கள் தெரிவு செய்திருக்கிறோம். நிச்சயமாக நாங்கள் தெரிவு செய்த நோக்கம் என்னவென்றால், புலம்பெயர்ந்த மக்கள் அனுசரணையும் தாயத்தில் உள்ள மக்கள் போராளிகள் அனுசரணையும் எதிர்வரும் உள்ளாட்சி மன்ற தேர்தலை முன்னிட்டு, மாநசபை தேர்தலை முன்னிட்டு அவசரமாக நாங்கள் இந்த நிர்வாகத்தை தெரிவு செய்த நாங்கள் என்னென்னா, நாங்கள் புலிகள் என்றோ நாங்கள் எப்போ நாங்கள் ஆயுதம் தூக்கணும் எங்கள் மக்களுக்காக அதை ஆயுத போராட்டத்தோடு மட்டும் நிப்பாட்டாமல் ஜனநாயக ரீதியாகவும் எங்கள் மக்களுக்காக தீர்வெடுத்து கொடுக்க வேண்டிய கடமை கோட்பாடு எங்களுக்கு இருக்குது என்ற அடிப்படையிலே நாங்கள் புதிய நிர்வாகத்தை தெரிவு செய்திருக்கிறோம். நிச்சயமாக பொறுத்திருந்து பார்ப்போம், நிச்சயம் வெல்வோம் என்றதனை நாங்கள் இதில் சொல்லிக்கொள்ள விரும்புகிறோம். ஏற்கனவே நாங்கள் கதைக்க வேண்டிய விஷயம் அனைத்தும் எங்களுடைய பிரத்திய செயலாளராக இருக்கிற தர்சினி முல்லைத்தீவு மாவட்டத்தைச் சேர்ந்த சகோதரி, முன்னாள் போராளி, அவள் மருத்துவ இதில் மெடிசனில் நீண்ட காலமாக சேவையாற்றியிருந்தவ, அதை விட இப்போ மருத்துவ ரீதியாக நிறைய விடயங்கள் படித்து கொண்டிருக்கிறார். உண்மையிலே இவ்வாறான நிர்வாகத்துக்குள்ள இவ்வாறான நபர்களை திறமைசாலியெல்லாம் நாங்கள் உள்ளடக்கி இருக்கிறோம் எங்களோட கட்சியில். நீண்ட நோக்கத்தோடு, நாங்கள் குறுகிய நோக்கத்தோடு இல்லை, நீண்ட நோக்கத்தோடு என்ற இதையும் நான் இதில் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். நன்றி, வணக்கம்.